இட்லி பொடியில் 15 வகையான இட்லி பொடி பண்ணுறேன். இன்னொன்று ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பொடியும் தயாரிக்கிறேன். அது பொடி வந்து ஹேர் ஃபால் பொடி. நான் என்னோடய கஸ்டமருக்காக கஸ்டமைஸ்டாக நான் அந்த பொடியை நான் தயாரித்து கொடுத்தேன். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் அதோட பேரே ஹேர் ஃபால் பொடினே வச்சுட்டேன். அது எப்படி தயாரிக்கிறோம்னா, ஹேர் ஃபாலுக்காக நிறைய ஆயில் வந்து தலையில் தேய்க்கிறாங்க, நிறைய ட்ரை பண்ணுறாங்க. எது செஞ்சாலும் சரியாக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க உள்ளே சாப்பிட்ற விஷயங்களை நல்லதாக சாப்பிடும்போது அவங்களுக்கு என்ன சத்து குறையுதோ அந்த பொருளை உள்ளே அதிகமாக எடுத்துக்கும் போது ஹேர் ஃபால் நிற்கும். அப்போ ஹேர் ஃபால் பொடினே ஒன்று கஸ்டமைஸாக தயாரித்து கொடுத்தது எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. ஒமேகா 3 இருக்கிற ஆளி விதை, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் எள்ளு, இந்த மாதிரி இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற பொருளாக நான் அதில் கண்டென்ட் அதிகமாக போட்டு ஒரு பொடியாக அவங்களுக்கு நான் தயாரித்து கொடுப்பேன். அதை நீங்கள் டெய்லியுமே சாதத்துலேயோ இட்லி தோசையிலையோ இதை டெய்லியுமே நீங்கள் அதை எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிக்கும்.